ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த நல்லா நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு ப்ரோமோ பற்றி லைட்டாக பார்க்கலாம். அதில் போலீஸ் கதிரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, கதிர் 3 பசங்களோட மதுரைக்கு சவாரிக்கு போயிருந்தாருல, அதில் அந்த பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸ் விசாரிக்கும் போது கூட அந்த பொண்ணோட அப்பா கதிர் மேலே தான் சந்தேகம் இருக்கதா சொல்கிறாரு. அதனால தான் போலீஸ் கதிரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறத பார்த்து பாண்டியன் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து எடுத்த வீட்டில் இருக்க குமாரன் சக்திவேலு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முக்கியமாக பாண்டியனை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாங்க, சக்திவேல் சொல்கிறாரு, டே குமார், இவங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்கடா, அதான் பொண்ணுங்களை கடத்துற பிஸ்னஸ். அன்னைக்கு உன்னை என்னெல்லாம் சொன்னாங்க, பொண்ணுங்களை கடத்துறவன் அது இதுன்னாங்கல்ல, இப்போ பாரு அவன் பையனும் அதே வேலை தான் பார்த்துருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. அதை கேட்ட பாண்டியனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. கோவத்தில் சக்திவேலோட சட்டையை பிடிச்சி அடிக்க போயிடுறாரு. 2 தரப்புலையும் கைகளை பார்க்குது. கடைசியில் காந்திமதி தான் சண்டையை தடுப்பாங்க. ஆமாங்க, வழக்கம் போல பாண்டியன் காந்திமதியோட முகத்துக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்காரு. இப்ப முத்துவேலும் பாண்டியன்ட்ட கோவப்படுறாரு. என் தம்பிட்ட எதுக்கு சண்டைக்கு வர, உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தொப்பு இல்ல, இதுல இவன்ட்ட சண்டைக்கு வரியான்னு கேட்கிறாரு. பதிலுக்கு பாண்டியனும் கோவமா தான் பேசுவாரு. யோ நிறுத்தியா, உங்க வீட்டு பையன் மாதிரி என் பையன் இல்ல, கண்டிப்பா அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான், கூடிய சீக்கிரத்தில் அதை ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இதுல ஒரு விஷயம் தான் புரியல, அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும்? ஏன்னா ஆல்ரெடி கதிருக்கு அந்த 2 பசங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை அந்த பசங்க அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாலும் கதிர் கண்டிப்பா அந்த பொண்ணை காப்பாத்தி இருப்பாரு. இருந்தாலும் அந்த பொண்ணை காணோம்னு சொல்றாங்க. ஒன்னு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு பயந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயா போயிருக்கலாம். இல்லைன்னா கதிர் என்னதான் அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினைச்சா கூட அதை மீறி அந்த பசங்க 2 பேரும் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.